ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நோ ஒயிட் சுகர் நோ ஒயிட் ரைஸ் டயட் டே விளாக் 7 முடிஞ்சதும் வெள்ளிக்கிழமை காலையில் ஊருக்கு போயிட்டோம். அப்போ எடுத்த வீடியோ தான். காலையில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு வைகைக்கு கிளம்பியாச்சு. தாம்பரத்தில் போய் ட்ரெயின் ஏறிட்டு நேராக திண்டுக்கல் போக வேண்டியதான். பஸ்ஸில் போனால் ரொம்ப அசதியாக இருக்கும், தூக்கம் கெடும். ட்ரெயினில் போனால் அந்த வேலை இல்லை. ஆனால் ட்ரெயினுக்குள்ளே வர்ற எல்லா தின்பண்டத்தையும் கேட்பாங்க. வாங்கி கொடுக்கறதுக்கும் சங்கடமாக தான் இருக்கும். ட்ரெயினில் போய் வாங்குறது அப்படின்னு கொஞ்சமாக ஒவ்வாமல் இருக்கும். அதனால் அவங்க சித்தப்பா போய் கேன்டீனில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேன்டீனில் வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கும் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பர்த்து போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக படுத்துட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் உட்காந்தே தான் போனோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். இந்த ஆறெல்லாம் தண்ணியே இல்லை, பாலாறு தான் நினைக்கிறேன். இது தண்ணியே கிடையாது. வெள்ளம் வரும்போதெல்லாம் அவ்வளோ தண்ணி இருந்தது. ரோடே பிளாக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெறுமனே வெத்து மணல் தான் இருக்குது. என் தங்கச்சி பார்த்திங்கன்னா காலையில் பூ எக்ஸ்ட்ரா இருந்தது. பூ வச்சுருந்தா அந்த பூ தூக்கி போட்டுட்டு கவரில் பூ வச்சுருந்தா அதை வாங்கி தலையில் வச்சிட்ருக்கா. சொன்னேன் இல்லைங்களா, 6 3 3 6 6 7 பேர்த்துக்கு ஸ்நாக்ஸு கேன்டீனில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். இந்த வாட்டி ஜன்னல் சீட்டு பசங்களுக்கு கிடைக்கல. இந்த சீட்டில் மாறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு டிடிஆர் வந்து மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஜன்னல் சீட் கிடைக்கும். நான் என் தங்கச்சிக்கிட்ட சண்டை கட்டிட்டு ஜன்னல் சீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்தில் அவங்க சித்தப்பா உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் செட்டாக உட்காந்துருந்தோம். பசங்க 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துருந்தாங்க. ஜன்னல் சீட்டு, அம்மா கொஞ்சம் நேரம் நான் உட்காடுறேம்மா, அம்மா கொஞ்சம் நேரம் நான் உட்காடுறேம்மா, பெரியம்மா எனக்கு விடுன்னு தியா வேறு சண்டை. ஒருத்தருக்கு விட்டால் ஒருத்தருக்கு பொல்லாப்பு. அதனால் ஜன்னல் சீட்டை யாருக்கும் கிடையாதுன்ட்டு நானே தான் உட்காந்து வந்தேன். இங்கே திண்டுக்கல் வரவங்களே இவங்க சித்தப்பா எந்திரிச்சு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தாமிரப்பாடி வந்தால் எந்திரிச்சு நின்னா போதும், லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கேட்கல, போய் நின்றுருந்தாங்க. நாங்கள் எந்திரிச்சு போனதுக்கும் நீங்கள் எதுக்கு வரீங்க, உட்காந்துருந்துட்டு ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு பேசினாங்க. இதுக்கு முதல்லே உட்காந்துருக்கலாமேடி அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சி பேசிகிட்டே இருந்தோம். வரும்போது நல்லா தலைவாரி பின்னிட்டு வந்தால் அங்கே எந்திரிச்சு போகும்போது தலைவரி குளம் பறக்குளமாக தான் போனோம். அவ்வளோ ஒரு டயர்டு, பசி வேறு ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெயின் விட்டு இறங்கினதும் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போயாச்சு. அங்கே போய் தள்ளுவண்டி கடையில் ஆளுக்கு 2 தோசையை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இது வந்து இடையில ஷார்ட்ஸ் மாதிரியும் வரும். ஷார்ட்ஸுக்கு பிடிச்ச வீடியோ இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெயினில் வர்றதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அந்த 8 மணி நேரத்துக்கு குறையாது. அப்படியே உட்காந்தே வரும்போது கடுப்பாக இருக்கும். ஆனால் இதே பஸ்ஸில் வந்தோம்னா நம்ம பாட்டுக்கு ஏறி படுத்தோமா தூங்கணுமான்னு இருக்கும். ஆனால் சரியாக தூக்கம் வராது. இருந்தாலும் நைட்டு தானே ஒன்றும் தெரியாது. இந்த பகலில் ட்ராவல் பண்ணுறது தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதுவும் இந்த பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அது எது வந்தாலும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு வாங்கினா ஒருத்தருக்கு பொல்லாப்பு. வாங்கினா எல்லாத்துக்கும் வாங்குவோம், இல்லாட்டி யாருக்குமே வாங்க மாட்டோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கே போனாலும் நானே என் தங்கச்சி சேர்ந்து தான் போகிறது. பசங்களும் விட்டுட்டு போக முடியாது, கூட்டிகிட்டே போயிடுறது. என்றைக்காவது ஒரு நாள் தான் தனியாக விட்டுட்டு போவோம். நைட்டு வீடு போக 10 10:30 ஆயிடுச்சு. கம்முன்னு படுத்து தூங்கிட்டு காலையில் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி தான் சமைச்சிட்டு இருந்தா. சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போகணும், அதாவது எங்கள் அம்மாவை பார்க்க போகணும். அதுக்காக என் தங்கச்சி வாயே பேசலை. நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு வச்சுருந்தா. அந்த பருப்பு குழம்பு பார்த்துட்டு பசங்களுக்கெல்லாம் ஒரே காண்டாயிடுச்சு. எப்போ பாரு சாம்பார் 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 சாம்பார். என் தங்கச்சி பொண்ணும் என் தங்கச்சி பையனும் என்னாம்மா வேறு குழம்பே வைக்க மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஊற்றுறத சாப்பிட்டு கம்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் 3 பேர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். என் பையன், என் தங்கச்சி பையன், நான் போர் போட்டி மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்க வேறு சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்புங்கடானா கிளம்பவே மாட்டேன்ட்டாங்க. காலையில் சீக்கிரமே போனால் தான்
நாளைக்கு இருந்துட்டு வர முடியும், இல்லாட்டி நான் போனோன்னே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லவும் காலையிலேயே குளித்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பாடே போட்டோம். ஏன் தோசை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. தோசையெல்லாம் இல்லை, சாப்பாடு தான், சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சாச்சு. பருப்பு 1 வருஷத்துக்கு முன்னாடி உடைக்க வேண்டிய பருப்பை இப்போ உடச்சி வச்சுட்டு வேகவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. குழம்பும் நல்லா கெட்டியாக வராமல் பருப்பு கடைஞ்சாலும் கடவிட மாட்டேங்குது. இது எப்பட்றா தீக்கிறதுன்னு தெரியல. எல்லாமே காலையில் சாப்பாடு சாப்பிட்டு நான், என் தங்கச்சி, எங்கள் பொண்ணு எல்லோரும் வந்துட்டோம். சனிக்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை ட்ரெயின் ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்தோம். சனிக்கிழமை அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாவல் பிடிச்சி எங்கள் அப்பா அறுத்துட்டு கறியை கழுவிட்டு இருந்தார். நாங்கள் அப்போ தான் ஊருக்குள்ளேருந்து வந்தோம். தோட்டத்து வீட்டில் இருக்காங்க, நாங்கள் ஊருக்குள்ளே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு அங்கே படுத்துட்டு காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சி வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் மக்கரி போட்டு அடைப்போம். முதல்லலாம் இந்த பூலாம்பழம் இருக்கும் பாருங்க, அதில் மக்கரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் கம்பியிலே அடிச்சிடுறாங்க. கம்பியில் அடித்து உள்ளே வச்சுருந்தாங்க. கொக்கோ 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 கொக்கோன்னு கத்திக்கிட்டே இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இடையிலலாம் வீடியோவே பிடிக்கல, ஜாலியாக இருந்தோம். அங்கே போய் எங்களுக்கு சமையல் வேலையே கிடையாது. எல்லா வேலையும் எங்கள் அக்கா சமைச்சது, அதுக்கப்புறம் எங்கள் தம்பி கொண்டாட்டி தான் சமைச்சது. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு எல்லாம் கிருத்திகைக்கு சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிடலை, வேண்டாம் இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்ட்டு. எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டாங்க. மீன் வேறு காய்ச்சிருந்தாங்க, பொரிச்சாங்க. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் மருதலகை கோயிலுக்கு போயிட்டாங்க. அம்மா ஊர் முத்தாலம்மன் பகவதி அம்மன் கோயில் மருதலகை. நான் போகலை. நானே, என் பொண்ணு, எங்கள் அக்கா பசங்க, எங்கள் அக்கா பொண்ணுங்க, என் தங்கச்சி பொண்ணெல்லாம் போகலை. எங்கள் பசங்க என் பையன், என் தங்கச்சி பொண்ணு இவங்களாம் எங்கள் தம்பி கொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிடுச்சு. நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு முன்னாடி தோட்டத்தில் அங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது நீலி அவரி செடி இருந்தது. அது முடி கருப்பாகும் தங்கச்சி, அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பறிக்க கிளம்பிட்டா. அப்புறம் பறித்து காய வச்சு அள்ளிட்டு ஊருக்கே வந்துட்டோம். இது இங்கே போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. அதோட பார்ட்டாக சில இடையில ஒவ்வொரு நாள் விட்டுட்டு ரேண்டமாக எடுத்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. வீடெல்லாம் மாவு போட்டு துடைச்சிட்டு வந்துன்னா இல்லை, செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே வந்துட்டோம். செவ்வாய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு புதன் விட்டு வியாழக்கிழமை காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். 2வது ஆடி வெள்ளி, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொண்டு வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். விளக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பிசுப்பு வந்துச்சுன்னா விளக்க தேய்க்கவே முடியாது. அந்த விளக்கில் இருந்த எண்ணெயெல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே விளக்கு தேய்க்க கிளம்பியாச்சு. ஊருக்கு 2 நாள் தான் போயிட்டு வந்தோம். 2 நாள் போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம்னா பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். எல்லாம் மீனும் சாவல் கறியும் சாப்பிட்டாங்க. அது வேறு சேரல என்னன்னு தெரியல, எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தது. எப்படியோ பசங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து ஸ்கூல் அனுப்பிட்டு, எப்படியாவது நீங்கள் இன்றைக்கி டயர்டாக இருந்தாலும் நர்ஸுக்கிட்ட போய் சொல்லி மருந்து வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கங்க, ஆனாலும் இன்றைக்கி ஸ்கூல் போய் தான் ஆகணும்னு ஸ்கூல் அனுப்பி வச்சிட்டோம் செவ்வாய்க்கிழமையே. அப்புறம் புதன்கிழமையெல்லாம் சரியாயிருச்சு. வியாழக்கிழமை வேலை போயிட்டுருக்கு. போய் 1 வாரமாச்சு இருந்தால் தான் எங்கள் பசங்களுக்கு நல்லாயிருக்கும். போன உடனே ரிட்டன் வந்தால் இங்கே அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக என்னமோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதே எங்களுக்கு அலுப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நாள் கேப்பு கிடச்சாலும் ஜாலியாக கிளம்பிடுவோம். விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு சாமி படத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. வீடான வீட்டில் விளக்கு ஏற்றினா தானே நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன் நான், வீடான வீட்டில் விளக்கு ஏற்றினா தான் மனசும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க, அம்மனுக்கெல்லாம் படைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எங்கள் ஊர்லலாம் எதுவும் கிடையாது. கழுவாடின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தலையாடி சொல்லுவாங்க, ஆடி 18 இதுதான் 3 நாள் தான் விசேஷம். என்ன நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் புசுன்னு இட்லி சுட்டு போடும் எங்கள் அம்மா, அவ்வளோதான். இந்த 3 நாளும் ஆடி 18க்கு சுட்டுருவாங்க. கழுவாடிக்கு சுடுவாங்களான்னு தெரில, 1ஆந்தேதி சுடுவாங்க, ஞாபகம் இருக்குது. இப்படி தான் எங்கள் ஊர்லெலாம் போகும். அதனால நமக்கு இந்த படைக்கிறது அந்த வேலையெல்லாம் கிடையாது. படைக்கிறதுன்னு பார்த்துட்டா தை 1ஆந்தேதி முன்னோர்களுக்கு படைப்போம், அவ்வளோதான்.
வீட்டு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லி துணியெல்லாம் வச்சு கும்பிடுவோம். மற்றபடி எந்த நாளும் கிடையாது. இப்போ தான் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து ஃபஸ்ட்டு வாட்டி நான் போன தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட்டேன். இலை போட்டு தேங்காய் உடைச்சி. மற்றபடியெல்லாம் தேங்காயெல்லாம் உடைக்க மாட்டோம். பிரசாதம் வச்சு கும்பிட்ற மாதிரியும் இல்லை. அது ஆயுத பூஜைக்கு கும்பிடுவோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சுண்டலோ ஏதோ கொழுக்கட்டையோ வேக வச்சு சாமி முன்னாடி வச்சு கும்பிடுவோம், அவ்வளோதான். மற்றபடிலாம் பெருசாக நம்ம இதில் சாமி பிரசாதம் நெய்வேத்தியம் அதெல்லாம் வச்சு கும்பிட்ட பழக்கம் இல்லை. செஞ்சால் அதை வழி வழியாக கடைப்பிடிக்கணும். எது நமக்கு ஈஸியாக தெரியுதோ அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன செய்வோமோ அதை தான் செய்யணும். நம்ம ஏற்கு மாறாக எகுத்தப்பாக செய்யக்கூடாது. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்கிறதில்ல. விளக்கேற்றி எப்பவும் போல் சாமி கையெடுத்து கும்பிடுக்க வேண்டியதான். பூஜை செல்ஃபில் நைட்டே கோலம் போட்டு வச்சுட்டேன். கோலம் மாக்கோலம் தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இழுத்து விட்ருக்கேன். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். நல்லா அந்த கோடெல்லாம் கேப் விழாமல் வரணும். கோலம் காஞ்சதுக்கப்புறம் விளக்கு கோலத்து மேலே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன இந்த விலாகில் வீடு க்ளீன் பண்ணி ஊருக்கு போனால் தான் காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த ஒரு விலாகில் சந்திப்போம். இந்த பக்கம் அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் க்ளீன் பண்ணி மாக்கோலம் போட்டு விட்டாச்சு. அடுப்பு வெறும் அடுப்பாக விடக்கூடாதான். அதனால் அடுப்பு மேலே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதையும் வச்சாச்சு. கிச்சனை நான் ரூஸாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சி வேலையாக குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த மாதிரியே டெய்லியும் நீட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.